everyone. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா SEO அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். SEO stands for Search Engine Optimization. இந்த SEO அதை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த SEO வந்து எங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், வீடியோ, கண்டென்ட், கீவேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து கூகுள் கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக SEO பண்ணால் மட்டும்தான் கூகுள் சர்ச்சில் வந்து நம்ம வந்து ப்ராப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது அந்த வெப்சைட் வந்து டாப்பில் வந்து என்ன ஆகும், ரேங்க் ஆகும். இந்த மாதிரி கூகுள் கைட்லைன்ஸ் எல்லாம் என்னது ப்ராப்பராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து இருக்கும்போது அது வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது டாப்பில் வந்து என்ன ஆகாது, ரேங்க் ஆகாது. இப்போ பேசிக் செக்லிஸ்ட் ஃபார் என்னது எஸ்சிஓவோட பேசிக் செக்லிஸ்ட் அப்படின்னா என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், வீடியோ, கண்டென்ட், கீவேர்ட்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த எஸ்சிஓ அதோட பேசிக் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் வச்சு நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து சூஸ் பண்ணுறோம். ஃபோக்கஸ் கீவேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்சி இன் சென்னை, இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட். இந்த ஃபோக்கஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய வெப்சைட் வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ரேங்க் ஆகுது. இதில் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் நான் ஃபஸ்ட்டு இருக்குல்ல இதை என்ன சொல்லுவோன்னா ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் வந்து என்னது, மெட்டா டைட்டில். இதுதான் என்னது, இதோட மெட்டா டைட்டில். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இதை என்ன சொல்லுவோம், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த மெட்டா டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இந்த ரெண்டுலேயுமே வந்து என்ன இருக்கணும், நம்ம சூஸ் பண்ண இந்த ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து என்னது, ட்ராவல் ஏஜென்சி இன் சென்னை. அப்போ இதுதான் நம்மளோட என்னது மெட்டா டைட்டில். இதில் இருக்கான்னு பாருங்க, ட்ராவல் ஏஜென்சி இன் சென்னை, இது வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இதுலேயும் வந்து பாருங்க ட்ராவல் ஏஜென்சி இன் சென்னை அப்படிங்கிற அந்த நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகும்போது என்னெல்லாம் இருக்கும், இமேஜஸ் அண்ட் என்னது கண்டென்ட் இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இதுதான் என்னது கண்டென்ட். இந்த கண்டென்ட்லேயும் வந்து என்ன இருக்கும், நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து என்னது, ட்ராவல் ஏஜென்சி இன் சென்னை. அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு இமேஜஸ் வந்து என்னது அப்லோட் பண்ணும்போதும் ஆல்ட் டெக்ஸ்ட் அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் அது கொடுத்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்லோட் வந்து பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதாவது கண்ட்ரோல் யூ கொடுத்து நம்ம பார்க்கும்போது இதுலேயும் வந்து என்ன இருக்கும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து இருக்கும். பாருங்கள் இதுதான் என்னது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என்னது டைட்டில், இது எல்லாமே வந்து எங்கேயும் இருக்கும், இந்த இடத்துலையும் இருக்கும். இதே மாதிரி ப்ராப்பராக கொடுத்து நம்ம வந்து பண்ணும்போது மட்டும்தான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் வந்து என்ன ஆகும், டாப்பில் வந்து என்ன ஆகும், ரேங்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம வந்து SEO பண்ணுறோம். அப்போ அந்த செக்லிஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன நம்ம பார்த்தோம் செக்லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இது என்ன இருந்துச்சு, மெட்டா டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. அந்த மெட்டா டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது வந்து எப்படி இருக்கணும், கிளியராக இருக்கணும். கிளியராக இருக்கணும்னா நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து அதில் என்ன பண்ணியிருக்கணும், மெட்டா டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் என்னது ஃபஸ்ட் இது. அதுக்கு பிறகு நம்ம அந்த அந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தோம் என்ன இருந்துச்சு, கண்டென்ட் வந்து இருந்துச்சு. அந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும், ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும் அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாகட்டும் இருக்கணும். ஒரிஜினல் கண்டென்ட் மீன்ஸ் நம்ம இன்னொரு வெப்சைட்லேருந்து அதை என்ன பண்ணக்கூடாது, காப்பி பண்ணி போடக்கூடாது. அந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். தேர்ட் வந்து என்னென்னா யூஸ் கீவேர்ட் நேச்சுரலி, அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் இருக்குல்ல, நம்ம வந்து என்ன பார்த்தோம், ட்ராவல் ஏஜென்சி இன் சென்னை அதான் நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்டாக இருந்துச்சு. அந்த ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து அதிகமாக நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ 1000 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா 10 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ணிடலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து மேக் கண்டென்ட் ஈஸி டு ரீட், அதாவது நம்ம போடுற கண்டென்ட் நம்மளோட வெப்சைட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும், ஈஸி டு ரீட், ஈஸியாக ரீட் பண்ணக்கூடியதாட்டு இருக்கணும். அது இதான் என்னது ஃபோர்த் இது. ஃபிஃப்த் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜஸ் வித் ப்ராப்பர் ஆல்ட் டெக்ஸ்ட், அதாவது அங்கே காமிக்கும்போது சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ப்ராப்பர் ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து என்னது யூஸ் பண்ணியிருக்கணும். அதாவது ஆல்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் தான், அதாவது ட்ராவல் ஏஜென்சி இன் சென்னை அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட். அது வந்து என்னது அதில் வந்து அப்லோட் பண்ணும்போது நம்ம வந்து கொடுத்துருக்கணும்.
அதே மட்டும் இல்லாமல் இப்போ 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீப் வெப்சைட் ஃபாஸ்ட் அண்ட் மொபைல் ஃப்ரெண்ட்லி. நம்மளோட வெப்சைட் வந்து என்னது ஃபாஸ்ட்டாட்டும் இருக்கணும் அண்ட் என்னது மொபைல் ஃப்ரெண்ட்லி, அதாவது என்னது லேப்டாப் அதுக்கு மட்டும்தான் என்னது ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு இல்லை, மொபைலில் பார்க்கும்போதும் அது வந்து எப்படி இருக்கணும் ப்ராப்பராக விசிபிள் ஆகிறது மாதிரியும் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணும்போது நம்ம வந்து என்னது பண்ணணும். எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட்டோட கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது. அது ஃபஸ்ட்டு. இது செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து எடுத்திருப்போம். அந்த ஃபோக்கஸ் கீவேர்ட் வந்து ஓவராக ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு சொன்னதான் 1000 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 10 டைம்ஸ் தான் இருக்கணும். அதோட அதிகமாக இருக்கும்போது கூகுள் பாட் வந்து என்ன பண்ணாது, என்னது நம்ம கூகுள் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது கூகுள் பாட் வந்து அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னது நம்மளோட அந்த வெப்சைட்டை வந்து டாப்பில் வந்து ரேங்க் பண்ணாது. அதுதான் என்னது செகண்ட். இது தேர்ட் வந்து என்னன்னா டோன்ட் யூஸ் மிஸ்லீட் டைட்டில். அதாவது அந்த டைட்டிலில் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதான் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள, அந்த கண்டென்ட் எப்படி இருக்கணும், நல்ல ஹை குவாலிட்டியான கண்டென்ட்டாக இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கக்கூடாது, லோ குவாலிட்டி கண்டென்ட்டாட்டும் இருக்கக்கூடாது அண்ட் என்னது ஷார்ட் கண்டென்ட்டாட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணி அதுக்கு எஸ்இஓ பண்ணும்போது அவாய்ட் பண்ண பார்க்கணும். மேலே உள்ள இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ண பார்க்கணும். ஓகே, இதுதான் எஸ்இஓவோட பேசிக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த எஸ்இஓவோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.